லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபா தொலைக்காட்சியில் மிகவும் பிரபல்யம் பெற்று வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாகும். அதை பார்ப்பதற்கு பல பேர் நாளுக்கு நாள் ரசிகர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். மக்களின் மனங்களை தொட்ட நிகழ்ச்சி என்றால் அது சரிகமபா நிகழ்ச்சி என்றே கூற வேண்டும். இந்தியாவில் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சிக்கென்று ஓர் தனி இடம் இருக்கின்றது. உலகம் பூராக இருக்கின்ற ரசிகர்களை கவர்ந்த ஓர் நிகழ்ச்சியாக சரிகமபா நிகழ்ச்சி பார்க்கப்படுகின்றது. அதில் இம்முறை இலங்கையைச் சேர்ந்த ஒரு போட்டியாளர் பங்கு பெற்றிருக்கின்றார். அவரின் பாடல் ஒவ்வொரு வாரமும் மக்களின் மனங்களை கவர்ந்த பாடலாக இருக்கின்றது. இலங்கையில் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற திருக்கோயிலைச் சேர்ந்த சவசன் என்ற ஓர் இளைஞர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார். அவர் வாரத்துக்கு வாரம் கிட்டான பாடல்களை கொடுத்தும் வருகின்றார். அந்த வகையில் அவர் கொடுக்கின்ற ஒவ்வொரு பாடலும் பலரின் உள்ளங்களை கவர்ந்திருப்பதாக அங்கிருக்கின்ற நடுவர்கள் அத்துடன் விசேட நடுவர்களும் கூறிக்கொள்கின்றார்கள். கடந்த வாரம் அவர் சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போலாகுமா, அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஈடாகுமா, பல தேசம் முழுவதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா என்ற பாடலை பாடியிருக்கின்றார். உண்மையில் அவர் ஒவ்வொரு வரிகளையும் ரசித்து பாடுவதை இசைஞானி இளையராஜா மிகவும் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருப்பதை ரசிகர்கள் அவதானித்திருக்கின்றார்கள். அவர் பாடிய படத்தின் பேர் ஊர் விட்டு ஊர் வந்து என்ற படமாக இருக்கின்றது. பாடியவர்கள் எஸ் ஜானகி, அத்துடன் இசைஞானி இளையராஜா. அவருடைய இசையில் அவரும் எஸ் ஜானகியும் பாடியிருக்கின்றார்கள். அதனால் அந்த பாடல் நன்கு கிட்டான ஒரு பாடலாக பார்க்கப்படுகின்றது. ஆகவே சரிகமபா நிகழ்ச்சியில் இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் பாடி தற்பொழுது வாரத்துக்கு வாரம் தன்னால் முடியுமான சாதனைகளை நிலைநாட்டி வருகின்றார். அவரின் பாடலில் இருந்து பல ரசிகர்கள் தற்பொழுது அவருக்கு அதிகரித்து வரும் தங்கள் ஆதரவை செலுத்தி வருவதாக குறிப்பிடப்படுவதை இங்கு லைவ் தமிழ் செய்திகள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றன. ஆகவே அவர் தொடர்ந்தும் வளர்வதற்கு லைவ் தமிழ் செய்திகள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றது.